ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து 16வது நாளா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல நடத்துற தாக்குதல், அதுக்கு ஈரான் பதில் தாக்குதல் நடத்துறதுன்றது 16 நாளை தாண்டி தொடர்ந்துட்டு இருக்குது. இந்த நிலையில இஸ்ரேலோட பிரதமர் நெத்தன்யாகு உயிரோட இருக்கிறாரா, ஏற்கனவே ஈரான் நடத்த தாக்குதல் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள், அவர் புதைகுழியிலிருந்து தூக்கி எடுக்கிற மாரியோ அவர் மேல கடனங்கள் விழுந்திருக்கிற மாதிரியான வீடியோக்களும் பரவுது. இந்த நிலையில நெத்தன்யாகு உயிரோடு இருப்பது போலவும் அவர் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நலமா இருக்கிறது போல வீடியோக்களும் பரவுது. இதுல எது உண்மை? இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுக்கு என்ன ஆச்சு? இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு நீங்க சொல்ற மாதிரி அவர் இறந்துட்டதா நிறைய ஏஐ வீடியோஸ் உருவாக்கி இணையத்துல நிறைய பரவிட்டு இருக்கு. அவர் ஏன் வெளியே வர மாட்டேங்கிறாரு, ஏன் வெளியே தலையை காட்ட மாட்டேங்கிறாரு, அதனால அவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்தி இணையத்துல ஃபுல்லா பரவி இருக்கு. அது எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் தலை இருக்கிற மாதிரி அது மாதிரிலாம் வீடியோ போட்டுட்ருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் பேசின வீடியோ வெளியே வந்துச்சு. அதையும் கூட ஏஐயில் மாற்றி இது அவருடைய விரல் எண்ணிக்கையெல்லாம் கூட இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் பயங்கரமாக உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. ஸோ இந்த நிலையில் இன்னைக்கு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் ஒரு இஸ்ரேலில் இருக்கிற ஒரு காஃபி ஷாப்பில் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி, ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை பற்றி நம்ம இந்திய ஊடகங்களெல்லாம் செய்தி போட்டுட்ருக்காங்க, அவர் வீடியோ வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் இறந்துட்டார் அப்படின்னு பரப்பப்படுற செய்தி அதில் உண்மை இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொன்று, ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் உயிரோட இருந்தாலும் அவரை நாங்கள் தேடி அவரை நாங்கள் கொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நேத்தன்யாகு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி. ரொம்ப பதட்டமான நிலைமை தான் இஸ்ரேலும் நிலவரதா அல்ஜசீரா, ராய்டர்ஸ் போட ஊடகங்கள் நம்மளுக்கு சொல்ற தகவலா இருக்குது. அங்கேயும் தாக்குதல் அதிகமாக ஈரான் நடத்திட்டு இருக்குது. கட்டடங்கள் இடிக்கப்படுது, மக்கள் இறக்குறாங்க. இன்ஜுரிஸ் 1000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் இன்ஜுரி ஆயிருக்கிறாங்க போட்டுருக்கு. ஆனால் அந்த நெத்தன்யாவோட வீடியோவில் ரொம்ப கேஷுவலா ஒரு காஃபி ஷாப்ல போய் காஃபி குடிச்சிட்டு இருக்க மாதிரி, அந்த சூழல ரொம்ப கேஷுவலா இருக்கிற மாதிரி இருக்கு. அது அந்த அளவு உண்மையாது இல்லை. ஏற்கனவே அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேட்டி கொடுக்கும் போது கூட அவர் ரொம்ப க்ளோஸ் ஷாட் வச்சுருந்தாங்க. அவர் மட்டும் தெரிகிற மாதிரி இருந்துச்சு, வேற எதுவுமே தெரியல. ஸோ அதனால அது பங்கருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் நிறைய வெளியே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே வர மாட்டேங்கிறாரு, தைரியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஈரானுடைய தலைவர்கள், நாட்டுடைய பிரசிடென்ட்டு, அவர் நாட்டுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாமே மக்களோட மக்களாக ரேலி போன வீடியோவும் வெளியே வந்துச்சு அதுக்கு அடுத்த நாள். அதனால அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களும் தைரியமே வெளியே நடமாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு நெத்தன்யாகு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ற மாதிரி, நான் அவ்வளோ கூலா இருக்கேன், எங்கள் நாடு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் போயிட்டு காஃபி கப்பு வாங்கிட்டு, நான் கலோரி கவுண்டை பற்றி தான் இப்போ கவலைப்படுறேன்ற மாதிரி ஒரு கமெண்ட்லாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த செய்திகள், சர்வதேச ஊடகங்கள் வெளியிடுற செய்திகள்லாம் பார்த்தா இஸ்ரேலில் அவ்வளோ அமைதியான சூழல்லாம் கிடையாது. நிறைய ஹிஸ்போலா தரப்புல இருந்தும் நிறைய மிசைல் தாக்குதல் நடக்குது. ஈரான் தரப்புல இருந்தும் நிறைய ட்ரோன் தாக்குதல், மிசைல் தாக்குதல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமான நகரங்கள் மேலேயே தாக்குதல், பில்டிங்லாம் இடியுது, நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரியான செய்திகள் இஸ்ரேல் மைய பகுதியிலிருந்தே அந்த மாதிரி தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. எப்போதுமே சைரன் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, மக்கள் வான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மக்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திலாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இஸ்ரேல். இந்த நிலையில சர்வதேச ஊடகங்கள்ல இன்னொரு செய்தியும் வெளியே வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் தரப்புல மிசைலை எதிர்கொள்ளக்கூடிய இன்டர்செப்டர்ஸ் குறைஞ்சிருச்சு, எங்களுக்கு கொடுத்து உதவுங்கன்னு சொல்லி அவங்க யூஎஸ்ட கேட்டிருக்காங்க, ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா அதிகமான மிசைல் தாக்குதல் ஹெஸ்போலா தரப்புல இருந்து நடந்துகிட்டு இருக்கு, ஈரான் தரப்புல இருந்து 50th வேவ் அப்படின்னு சொல்றாங்க, 50வது அலை அப்படின்னு சொல்றாங்க இப்ப நடந்துட்டு இருக்கிற தாக்குதல். அதனால இதெல்லாம் எதிர்கொள்ளணும்னா அவங்களுக்கு இன்டர்செப்டர்ஸ் வேணும். மிசைலை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பம் வேணும். அது அவங்களுக்கு இப்போ குறைஞ்சிருச்சு, அதனால எங்களுக்கு நீங்க அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க யூஎஸ் கேட்டிருக்கதா செய்தி வந்திருக்கு. அதனால அது ஒண்ணு. அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஈரானுடைய தாக்குதல்ல இஸ்ரேலுடைய சேட்டலைட் கம்யூனிகேஷன், டிஃபென்ஸ் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சென்டர் அப்படின்னு இருக்கு. அதோடைய பேர் கிலட், GALAT. ஸோ அது தாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் இருக்கிற போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதோடைய பேர் லஹாவ் 433, அதுவும் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியும் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குவைத்தில் ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ரேடார், அதுவும் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி வந்திருக்கு. இந்த நிலையில இன்னொரு முக்கியமான செய்தி, அதுவும் ஈரான் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவங்களுடைய சாகித் அந்த ட்ரோன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி போலியா அதே மாதிரி ட்ரோனை செஞ்சு
அதை வச்சு அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அப்போதான் அந்த பழி வந்து யாரு பண்றா, அதான் அவங்க வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் பண்றாங்கன்னு ஈரான் தரப்புல சொல்றாங்க. ஸோ அப்போதான் அந்த பழி வந்து ஈரான் மேல வரும். இந்த நாடுகளை எல்லாம் வந்து போர்ல இழுத்து விடலாம் அப்படின்ற நோக்கத்துல அவங்க செய்யறாங்க அப்படின்றது ஈரான் தரப்பு வாதம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஈரான் தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள். இஸ்ரேல் நிலைமை வந்து மோசமான நிலைமையா தான் இருக்கு. வந்திருக்கக்கூடிய செய்திகள், வீடியோ காட்சிகள்லாம் பார்த்தா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் தாக்குதலுக்கு உள்ளாகுது, மக்கள் காயப்படுறாங்க. அதனால அங்கே வந்து நிலவரம் வந்து முன்னாடி இந்த போர் தொடங்கும் போது இஸ்ரேல் வந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இந்த போர் தொடங்கினாங்களோ இன்னைக்கு நிலவரம் வந்து தலைக்கீழ மாறி இன்னைக்கு டெல் அவீவே பாதிப்புக்குள்ளார நிலைமையில ரொம்ப மோசமான நிலையில இஸ்ரேல் இருந்தது. அதே சமயம் ஈரான் மீதும் லெபனான் மீதும் எப்படி காசால ஒரு இனப்படுகொலை நடக்குதோ அதை விட அதுக்கு நிகராக வந்து லெபனான்லயே நடக்கிற சூழல் தான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா அப்போ இஸ்ரேல் நடத்துற தாக்குதல், இஸ்ரேல் யூஎஸ் நடத்துற தாக்குதல் ஈரான்லயே லெபனான்லயே என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும்? இந்த போர் தொடங்கினதுல இருந்தே யூஎஸும் இஸ்ரேலும் எல்லா சர்வதேச விதிமுறைகளையும் தாண்டி தான் இதை மீறி தான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய மினாப் ஸ்கூல்ல படிச்சு எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கிற பெண் குழந்தைகளை 165 குழந்தைங்களை அவங்க கொன்னாங்க. அதே மாதிரி லெபனான்லயும் 85 குழந்தைகளுக்கு மேல அவங்க கொன்னாங்க. இப்போ அதே மாதிரி முதல் நாளே தலைவர் சுப்ரீம் லீடரை கொன்னாங்க. இப்படி விதிமுறைகளை தாண்டி தான் அந்த போரை நடத்திட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட ஒரு 12 ஹாஸ்பிட்டல் கிட்ட சேதமாயிருக்கு ஈரான்ல. ஆமா, அவங்க குறி வச்சே வந்து இந்த மாதிரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் எல்லாம் தாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் ஈரான். அந்த ஒரு ஸ்கூல் இல்லாம இன்னும் பல ஸ்கூல்கள் வந்து ஈரான்ல சேதமாயிருக்கிறதாவும். ஆமா, ஸோ இந்த மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, இஸ்ஃபஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி, இண்டஸ்ட்ரியல் சிட்டி இன் ஈரான். அங்க வந்து அது முக்கியமான சிட்டின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஹெரிட்டேஜ் சைட்ஸ்லாம் இருக்கு, அதாவது ரொம்ப பாரம்பரியமான கட்டிடங்கள் அதெல்லாம் உள்ள பகுதி இஸ்ஃபஹான். மக்கள் வந்து எப்பவுமே ஹெரிட்டேஜ் சைட் இருக்கிறத வந்து மக்கள் ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட்டை கூட இருக்கும். அந்த மாதிரி சிட்டியை வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறாங்க. இன்னைக்கு அவங்க நடத்தின தாக்குதல், இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல 15 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுவும் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் இஸ்ஃபஹான்ல அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. இதையொட்டி ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து எங்களுடைய ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், அதாவது சிவிலியன்ஸ் நீங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனால் நாங்கள் உங்களுக்கு திருப்பி எச்சரிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் ஷேர் உள்ள கம்பெனிஸ் அங்கே மிடில் ஈஸ்ட்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களாம் நீங்கள் வந்து வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை தாக்க போகிறோம். ஆமாம், எந்த நேரத்தில் வேணாலும் அதை தாக்கப்படும், அதனால நீங்கள் அதில் வந்து வெளியேறிடுங்க. அதுதான் அந்த மெசேஜோடைய நோக்கம். ஏன்னா நீங்கள் வந்து விதிமுறைகளை தாண்டி நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. நாங்களும் அவங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மிலிட்ரி பேசஸ் மட்டும்தான் நாங்கள் தாக்கிக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி யூஎஸ் அசெட்ஸ் அதை மட்டும் தான் நாங்கள் தாக்கிக்கிட்டு இருக்கோம், வேற எந்த இதையும் நாங்கள் சிவிலியன்ஸ்லாம் நாங்கள் அட்டாக் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து சிவிலியன்ஸ் மேலே நடத்துறது நாங்கள் தாக்குதல் நடத்துறது நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. யூஎஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் நீங்கள் வெளியேறிடுங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு அவங்க இஸ்ஃபஹானை நடத்தின தாக்குதலுக்கு இவங்க பதிலடியாக அதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லெபனான் பற்றி கேட்டீங்க. லெபனானில் வந்து ரொம்ப கொடூரமான, ஏற்கனவே 8 லட்சம் மக்கள் வந்து இடம்பெயர்ந்து ஷெல்டர்ஸில் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராணுவம், இஸ்ரேல் ராணுவம் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்காது, தடுத்து ட்ரூப்பே உள்ள போகுது. ஆமாம், அது தடுத்து ஹெஸ்போலா வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திலாம் வந்துட்டு இருக்கு. அதுலேயும் லெபனான்லயும் சின்ன குழந்தைகள்லாம் கொண்டுட்டு இருக்காங்க. அதாவது ஹெஸ்போலா டெரரிஸ்ட் மேல தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாக்குதல் நடத்தினதெல்லாம் சிவிலியன்ஸ் மேல, சாதாரண குடிமக்கள் மேல. நிறைய வீடுகள் இடிஞ்சிருக்கிற வீடியோஸ் வந்திருக்கு. அதுல போய் CNN ரிப்போர்ட்டர்லாம் பேட்டி எடுத்திருக்காங்க. அதுல குழந்தைங்க, அவங்க ஒருத்தர் பேட்டி நேரில் பார்க்குறவர் சொல்றாரு, இங்க வந்து வெடிச்சுது, வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு, சின்ன குழந்தைகளுடைய விரல்கள்லாம் நாங்கள் பொறுக்கி எடுத்தோம் அப்படின்லாம் அந்த வீடியோவில் சொல்றாரு. அந்த மாதிரி கொடூரமான தாக்குதல் லெபனான் மேல நடந்துட்டு இருக்கு. ஒரு 16 வயசு பையன் முகமது அப்படின்ற பையனுடைய பேட்டி, அவன் ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காப்ல CNNல. அவங்க குடும்பம், அதாவது நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம், தூங்கி எந்திரிச்சோம், எங்க மேல வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷன், அந்த மிசைல் தாக்குதல் நடந்திருக்கு, எங்க குடும்பத்தில் இருக்க 6 பேருமே இறந்துட்டாங்க, நான் மட்டும் தான் தப்பிச்சிருக்கேன், எங்க அப்பா, எங்க அம்மா, என்னுடைய சகோதரர்கள் எல்லாமே அதில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக கண்ணீர் விட்டு கதற காட்சி, அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து இந்த பையன் பேசுகிற காட்சிலாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த போர் வந்து தீவிரவாதிகள் மேலே தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்படுறது எல்லாமே வந்து பெண்கள், குழந்தைகள், ஹாஸ்பிட்டல்ஸில்
மக்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்புகள் இங்கே தான் தாக்குதல் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து. அதேமாரி பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தின் மீதும் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு கொடூரமான திட்டமிட்ட தாக்குதலை வந்து நடத்தியிருக்கிறதா சொல்றாங்களே, அது என்ன சம்பவம்? அது என்னன்னா அது ரொம்ப கொடூரமான தாக்குதல். ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி 4 குழந்தைங்க காரில் வந்து சும்மா போகிறாங்க. போயிட்டு வெஸ்ட் பேங்க் அங்கே வந்து இப்போது இஸ்ரேல மிலிட்ரி வந்து அதோடைய ஆக்கிரமிப்பில் இருக்குது. அங்கே அந்த கார் ஓட்டிக்கிட்டு ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்து பேர் வந்து டமுன் வில்லேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த கிராமத்தில் கார் ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. எங்கேருந்து துப்பாக்கியால் சுட்டாங்க அப்படின்னு தெரியல. அப்படின்னா அதில் 4 பேர் இறந்துடுறாங்க. கணவன் மனைவி 2 குழந்தைங்க இறந்துடுறாங்க. 2 குழந்தைங்க மட்டும் தப்பிச்சிருக்காங்க காயம்பட்டு. அந்த குழந்தைங்களுடைய பேட்டி வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்கிருந்து குண்டு வந்துச்சுன்னே தெரியல, எல்லா பக்கத்துலயும் வந்து தலையில, எல்லாரோட தலையிலையும் வந்து கன் ஷாட்டு, எல்லாமே அங்கேயே இறந்துடுறாங்க. இந்த 2 குழந்தைங்க மட்டும் உள்ள இருக்கிறாங்க. அந்த 2 குழந்தைங்களையும் என்ன பண்றாங்க, இவங்க இஸ்ரேலி ராணுவ வீரர்கள் வந்து கதவை திறந்து உள்ள இருக்க குழந்தைங்களை, உயிரோட இருக்க குழந்தைங்களை வெளியே இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு நாங்கள் நாய்களை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க 12 வயசு பையன், காலேஜ் அந்த பையன் பேர், அந்த பையனுடைய பேட்டி ராய்டர்ஸ் கொடுத்த பேட்டி வந்து வந்திருக்கு. இப்போ எவ்வளவு கொடூரமாக அவங்க நடந்திருக்காங்க. அந்த அந்த 4 பேருடைய உடலை அடக்கம் பண்ணுற ஃபோட்டோஸ்லாம் கூட இணையத்தில் இருக்குது. ரொம்ப கொடூரமான தாக்குதல். அதாவது ஏற்கனவே வந்து அந்த வெஸ்ட் பேங்க் வந்து இவங்க இஸ்ரேலி ராணுவம் வந்து அங்கே ஆக்கிரமித்து அங்கே முகாமிட்டிருக்காங்க. இந்த ஈரான் போர் நடக்கிறதுனால, ஈரான் மேலே தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, இதையொட்டி அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த மாதிரி கார் வந்த உடனே இவங்கெல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியான விசாரணை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பாலஸ்தீனர்களை வந்து இவங்க திட்டமிட்டு கொள்றது தான் இவங்க நோக்கம், அதுதான் இவங்களுடைய, அதுதான் அந்த கன்ஷாட்டுக்கான நோக்கம் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன தரப்புல இருந்தும் அதை கண்டிச்சிருக்காங்க அந்த கொலையை. இஸ்ரேலி ராணுவம் வந்து கொல்றதுலேயே குழந்தைங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. இந்த பாலஸ்தீன குழந்தைகளை 2 பேர், 2 குழந்தைங்களை தூக்கி போட்டு அடிச்சிருக்காங்க லெபனான்ல, ஈரான்ல. இப்படி குழந்தைங்களை குறிவைத்தே வந்து ஒரு பெரிய படுகொலை தாக்குதலை இவங்க நடத்திட்டு இருக்காங்க தொடர்ந்து. ட்ரம்ப் வந்து இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், அது வந்து ரொம்ப பெரிய தலைவலியா மாறி போய் கிடக்குது. உலகத்துக்கே சேர வேண்டிய பெரும்பகுதியான எண்ணெய் வந்து சேர முடியாத நிலையில இருக்குது. இந்த நிலையில இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்காக மற்ற நாடுகள்கிட்ட, சில நாடுகள்கிட்ட வந்து ஒரு அழைப்பு விட்டு உங்க போர்க்கப்பலை கொண்டு வாங்க அப்படின்ற மாரி அவர் கேட்டு அழைப்பு விட்டதா செய்திகள் வந்திருக்குது. அது என்ன அழைப்பு, எதுக்காக அது, 2வது அதுக்கான மற்ற நாடுகள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன, அப்படி ஒன்று நடக்க போகுதா? அதாவது இந்த போர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இருந்த நிலைமையை விட நேத்திலிருந்து வேற ஒரு டேர்ன் எடுத்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து அந்த கார்காய் லேண்ட் அப்படின்ற அந்த தீவு இருக்கு இல்லைங்களா, அது ஈரானுடைய தீவு. அந்த தீவு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அங்கிருந்து தான் 90% ஆஃப் தி இது ஈரானுடைய ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் நடந்துகிட்டு இருக்கு. கப்பல் அங்கிருந்து தான் எடுத்துட்டு போகணும். இப்போ அந்த தீவை இவங்க, அந்த தீவில் இருக்கிற மிலிட்ரி பேசஸை யூஎஸ் தாக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து இந்த போர் வந்து இன்னும் உக்கரமான நிலைமையில போயிருக்கு. அதனால அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா, அதை திறக்கணும் அப்படின்ற நெருக்கடி இப்போ ட்ரம்ப்புக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா குளோபல் ஃபுல்லாக எனர்ஜி மார்க்கெட் அதெல்லாமே பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரமே பெரிய சிக்கலில் இருக்கு. அப்போ திறந்து ஆகணும் அப்படின்ற நெருக்கடி ட்ரம்ப்புக்கு வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, மற்ற நாடுகளுக்கெல்லாம் அவர் அழைப்பு விடுறாரு. நம்ம எல்லா நேவியும் சேர்ந்து போயிட்டு நாடுகள், சைனா, பிரான்ஸ், ஜப்பான், யூகே, சவுத் கொரியா, இப்படி எல்லா நாட்டுக்கும் நீங்க எல்லாம் வாங்க, நம்ம சேர்ந்து போய் அதை போர்க்கப்பலை கொண்டு வாங்க, நம்ம உங்களுடைய போர்க்கப்பெல்லாம் கொண்டு வாங்க, நம்ம எல்லாமே சேர்ந்து போய் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை வந்து திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றாரு. எந்த நாடுமே வந்து ட்ரம்ப்போடைய அழைப்பை ஏற்று நம்ம போகலாம் அப்படின்னு எந்த நாடுமே முன் வரல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்க்கு. அதுக்கு காரணம் வந்து இன்னமும், அதாவது ட்ரம்ப் சொல்றாரு, நாங்கள் 100% ஈரானுடைய மிலிட்டரியை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்கள்ட்ட ஏதோ சில ட்ரோன்கள், சில குறுகிய தூரத்தில் பாயக்கூடிய மிசைல்ஸ், இது மட்டும் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க, மற்றபடி நாங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஆனால் இவர் இவ்வளோ நாடுகளை அழைக்கிறாரு, எந்த நாடுமே அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் போகிறதுக்கு முன் வரல. ஏன்னா அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா நாடுகளையும் இந்த போரில் இழுத்து விட்டுறலாம். இந்த கப்பல்லாம் வந்துச்சு, எல்லாரும் மேலேயும் தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸையும் இந்த வாரில் இழுத்து விட்டுறலாம் அப்படின்றதான் அவருடைய நோக்கம். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நாடுகள்லாம் வந்து நாங்கள் இதுக்கு வரல அப்படின்னு அவங்க எல்லாமே ஒதுங்கிக்கிட்டாங்க. அது வந்து ட்ரம்ப்போடைய அழைப்பு வந்து எந்த நாடும் கேட்காம போனது வந்து, நாங்கள் தான் பெரிய உலகத்திலேயே சுப்ரீம் பவர், நாங்கள் தான் எல்லாரும், பெரிய அண்ணன் மனப்பான்மையில் இருந்தார்ல,
அவருக்கு வந்து ஒரு பெரிய ஐடியா விழுந்திருக்கு. ஏன்னா அவரோட நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்ற நாடுகளே அவருடைய கோரிக்கையை ஏற்று யாரும் முன் வரல. சவுத் கொரியா, ஜப்பான் இது எல்லாமே ஆமா, எல்லாமே நட்பு நாடுகள், அவங்களே முன் வரல அப்படின்றது ஒரு பெரிய செட்பேக் ட்ரம்புக்கு. ஓகே, அதே மாதிரி இவங்க ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாங்க, நாங்க அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணல, ஆனா எங்க எதிரி நாடுகள் அவங்களோட கூட்டாளிகளை வர்றதை நாங்க அனுமதிக்க மாட்டோம், வந்தா தாக்குவோம்னு சொல்றாங்க. இப்போ உண்மையிலே யூஎஸ் வந்து ஒரு பெரிய ஆர்மியை கொண்ட ஒரு நாடு தான். அப்படி இருக்கும்போது யூகே எல்லாருமே ஒரு நல்ல இதுல இருக்கிறவங்க தான். ஆனா ஏன் அவங்களால அதை கடக்க முடியாது? அப்படி என்ன பிரச்சனை அங்க இருக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல? இல்லைங்க, அது வந்து அந்த இடம் வந்து ரொம்ப குறுகிய அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ன்றது 39 கிலோமீட்டர் வைடு, அவ்வளோதான் அகலம். இப்போ நிறைய கப்பல்களில் போயிட்டு வரணும் அப்படின்னும் போது இவங்க அனுமதிக்காத கப்பல்கள், அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து அதை மூடலை, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை நாங்கள் க்ளோஸ் பண்ணல, கண்ட்ரோல் தான் பண்ணுறோம். அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளுடைய கப்பல்கள் மட்டும் அதில் போக முடியாது, மற்றவங்களாம் அதில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு வர வேண்டிய எல்பிஜி கேஸ் ஏற்றின கப்பல் 2 வந்திருக்கு, துருக்கி நாட்டு கப்பலும் அதுலேருந்து வந்திருக்கு அப்படின்ற செய்திலாம் வந்திருக்கு. அதனால் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது என்னன்னா யூஎஸ்க்கு சார்ந்த கப்பல் அதெல்லாம் அங்கே வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஏன் வந்து நெருக்கடி ஆகுது, ஏன் மற்ற நாடுகள்லாம் பயப்படுறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து எஸ்கார்ட் பண்ணும் போது பயங்கர ரிஸ்க்கு, அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பெரிய சேதம் உண்டாகும். இன்னொன்று, ஒரு கப்பலை வந்து எஸ்கார்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா செலவு வந்து 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகும், அந்த பொருள் வர பொருளை விட கூடுதலான செலவாகும். அதனால இப்படி பல காரணங்கள் இருக்கிறதுனால அந்த நாடுகள்லாம் முன் வரல. ரெண்டாவது, அவங்க ரொம்ப அவங்களுடைய கடற்கரைக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியது, எங்கேருந்து வேணாலும் அவங்க தாக்குதல் நடத்தலாம். அவங்க இன்னொன்று வந்து டனல் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஈரான் தரப்புல, கடலுக்கு அடியில். அது மாதிரியான தாக்குதல்லாம் அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னா இவங்களால சமாளிக்க முடியாது. அதனால தான் எல்லா நாடுமே வந்து பின்வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை வந்து ஈரான் திறந்து விடலைன்னா ஏற்கனவே கார்க் ஐலாண்டில் இருக்க மிலிட்ரி ஃபோர்ஸை தான் நாங்கள் தாக்கணும், அங்கே இருக்கிறவங்க எண்ணெய் இல்லை நாங்கள் தொடரலை. இப்போ இன்னைக்கு கூட ஒன்று சொல்லியிருக்கிறாரு, மறுபடியும் கூட நாங்கள் அது மேலே தாக்கு நடத்துவோம், சும்மா ஃபன்னுக்காக மறுபடியும் கூட நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு சொன்னார். ஆனால் ஏற்கனவே சொல்லும் போது நீங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை திறந்து விடலைன்னா உங்களோட ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அந்த கார்க் ஐலாண்டில் இருக்கிறது நாங்கள் அடிச்சு காலி பண்ணுறோன்னு ட்ரம்ப் எச்சரித்தாரு. இதுலேருந்து ஈரான் பின்வாங்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஈரான் வந்து பின்வாங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ கூட அவங்க சீஸ்ஃபயருக்கு நாங்கள் வந்து தயார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி அது என்னவா இருக்குது அப்படின்னா, ஒன்று யூஎஸ் தோக்கணும், இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து அழிஞ்சிடலாம், அந்த நிலைக்கு அவங்க ஈரான் வந்துட்டாங்க. யாரெல்லாம் யூஎஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, யூஎஸ், இஸ்ரேல், மிடில் ஈஸ்டில் ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாரையும் சேர்த்து நாங்கள் காலி பண்ணிடுவோம் அப்படின்ற முடிவுக்கு அங்கே வந்துட்டாங்க. அதனால தான் இந்த போர் வந்து ஈரான் தரப்பில் வந்து அட்வான்டேஜாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ நீங்களே சொன்ன மாதிரி அந்த கார்க் ஐலாண்டில் ஒரு குண்டு போட்டாங்க இல்லைங்களா யூஎஸில், அதில் வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபண்ணுக்காக இன்னும் கூட கூடுதலாக குண்டு போடுவோம், சும்மா ஜாலிக்காக ஃபண்ணுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் ஈரான் வந்து ப்ரொவோக் பண்ணுற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக அவருடைய விளைவுகள் என்னவாக இருக்கும்? இப்போ கார்க் ஐலாண்டில் இருக்கிற ஆயில் ஃபெசிலிட்டிஸ்லாம் இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா என்டையர் கல்ஃபில் இருக்கிற எல்லா ஆயில் ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் வந்து காலி பண்ணிடுவோம் அப்படின்றதான் ஈரான் தரப்பு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு எங்கேயே கொண்டு போய் விடும்னே சொல்ல முடியாது அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டியதை வந்து அவர் ஃபன்னாக ஒரு போரை வந்து ஜாலியாக அவர் செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அவர் ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ட்ரம்ப் சொல்லக்கூடிய செய்திகள், அவர் வந்து ஈரான் நாங்கள் அந்த வாரம் வந்து ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எப்பயோ சொன்னார், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வாரம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணாக நிறைய ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மீடியாவில் ரிப்போர்ட் ஆகுது. இஸ்ரேல் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பின்வாங்கிட்டு இருக்காங்க, அங்கே எவ்வளோ பெரிய பாதிப்புகள் நடந்துட்டு இருக்கு ஈரான் தாக்குதலால், அதெல்லாம் செய்திகளில் வந்துட்டு இருக்கு, வீடியோக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால உலக மக்களுடைய பார்வையே இந்த போரை பொறுத்து மாறிட்டு இருக்கு. முதல்ல யூஎஸ் இஸ்ரேலும் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாங்க முதல்ல ஒரு வாரம். ஆனால் அதுக்குள்ள அடுத்த வாரம் இப்போ இது வரைக்கும் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ ஈரான் கை தான் ஓங்கியிருக்கு இந்த போரில் அப்படின்றத நிறைய ஊடகங்களில் புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரியான செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. அதனால இப்போ ட்ரம்ப் கோவப்பட்டு ஊடகங்களுக்கான லைசன்ஸ்லாம் நான் கேன்சல் பண்ணிடுவோம், நீங்கள் வந்து டிஸ்டார்டட் நியூஸ், அதாவது திரிக்கப்பட்ட செய்திகளை நீங்க வெளியிட்டு இருக்கீங்க, இந்த போர் குறித்து அப்படின்னு அவர் ட்ரம்ப் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான நிலைமையில தான் எனக்கு யூஎஸ் இருக்கு. அது இன்னொரு குறிப்பா செய்தி, ஈராக்ல இருக்கிற யூஎஸ் சிட்டிசன்ஸ், அமெரிக்க குடிமக்கள்லாம் ஈராக்ல இருந்து வெளியேறணும் அப்படின்னு யூஎஸ்ஏ சொல்லியிருக்காங்க, எம்பசி சொல்லியிருக்காங்க. எம்பசி தாக்கப்பட்டதை தொடர்ந்து, ஆமா, அங்க பாக்தாத்ல தாக்குதல் நடந்த பிறகு யூஎஸ் எம்பசியே சொல்லியிருக்காங்க, நீங்க யூஎஸ் சிட்டிசன்ஸ்லாம் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால
யூஎஸும் இஸ்ரேலும் எவ்வளோதான் கவரப் பண்ண பார்த்தாலும் அவங்களுடைய தோல்வியை, நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, உலக நாடுகளுடைய ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலும் யூஎஸும் எக்ஸிட் பிளான், இந்த போரை எப்படி முடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் திணறிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமை. யூஎஸும் இஸ்ரேலும் இந்த போரை தொடங்கினாங்க ஒரே நாளில் இல்லை ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு பயங்கரமாக திணறிட்டு இருக்காங்க. யூஎஸ்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி எடுத்த சர்வே, மக்களோட கருத்து கணிப்பு இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. 53% மக்கள், அமெரிக்க மக்கள் இந்த போருக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. அப்போ உலக நாடுகளே அதே பார்வையில தான் இருக்காங்க. அவங்களும் இந்த போர் வந்து யூஎஸும் இஸ்ரேலும் ஜெயிக்கிற மாதிரி அவங்க யாருக்கும் தோணலை. அதனால தான் பின்வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு துருக்கி நாட்டுடைய பிரசிடென்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிளட் தேர்ஸ்டி நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரத்த தாகம் கொண்ட நெட்வொர்க்கு, அந்த ரத்த தாகம் கொண்ட நெட்வொர்க் வந்து குழந்தைகள், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்லாம் கூட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு. அப்போது உலக நாடுகள்லாம் பின்வாங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. யாரும் அமெரிக்காவுக்கோ இல்லை இஸ்ரேலுக்கோ சாதகமாக யாரும் இப்போ வரல. அது ஒன்று. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே என்னன்னா யாரும் ரஷ்யாட்ட ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு தான் அமெரிக்கா எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாம் போய் ரஷ்யாட்ட வாங்குங்க, ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் உலக அளவில் வந்துட்டு இருக்கு. அதனால நீங்கள் போய் ரஷ்யாட்ட ஆயில் வாங்குங்க அப்படின்னு கிஞ்சக்கூடிய நிலைமைக்கு யூஎஸ் வந்துருச்சு அப்படின்னு அவர் கூட சொல்லியிருக்காரு. அதனால இந்த போர் தொடங்கும் பொழுது வெனிசுலா மாதிரி ஒரு நாளில் இதை முடிச்சு நம்ம டேக் ஓவர் பண்ணிடலாம் நாடை அப்படின்னு நினச்சி தொடங்கின போர். அதே மாதிரி அவர் சுப்ரீம் லீடர் கொன்னாரு. ஆனால் அவர் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வந்து அடுத்தடுத்த தலைமை அதில் வந்து போர் உக்கரமாகி இன்னைக்கு அவங்க அடி வாங்கிட்டு பின்வாங்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு அந்த 16வது நாள் அந்த போர் வந்து ஈரானுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளவு நேரம் இந்த போர் குறித்து நடந்த பல விஷயங்கள்ல உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.